வந்து just by ஒரு என்ன சொல்றது the producer வந்து is putting in so much of money just listening to you what you're going to make, which is not right what I feel. So honestly short films இந்த மாதிரி சின்ன சின்ன feature films எல்லாம் பண்றது வந்து it's very good and it's an easy entry to make films now. If you see all the directors who are coming up right now, all from the short film background, and they're making such wonderful films. So I'm wishing you all a huge success in the film industry and all the best. Thank you. இந்த ரெண்டு படங்களும் இன்னைக்கு நாம ஸ்கிரீன் பண்றோம். I mean, Rayan's been wanting to do this for quite a while, and from the time since she decided to do this, she's been discussing it with me, and it's great to. I'm very happy to see it come together and in a very right way and very quality films, and I'm very happy that the event has been a major success. And பண்றதுக்கு அதில் அந்த ப்ராசஸில் நான் இருந்தேன், and a lot of very good quality films, and I was quite surprised to see some of the films oda content and quality in the Odam mari and the padangathoda standard la romba high and vandu romba surprising pleasantly surprising irundhuchu. And it's very important, I think, to have ஒரு quality controlled இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் அவென்யூஸ் வந்துகிட்டே இருக்கணும். அது ரொம்ப நல்ல விஷயம், because there's so much talent out there. அது எவ்வளோ பண்ணாலுமே நல்ல விஷயம் தான். And for a established organization like Radan to do a short film competition is always good. And Rayan and Radan, I hope you guys do this every year and hope this becomes like a yearly event. So my best wishes to the organizers and the winners and the participants, and may you become like major feature film directors in the future, and in the process keep doing short films as well, and respect short film as a medium as its own also. So very happy to be part of this, and thank you so much. Thank you. மணிக்கம் நான் இன்னைக்கு ரெண்டாவது படம் ஸ்டார்ட் ஆகும்போது தான் வந்தேன். ஸோ ஐ மிஸ்ட் வாட்சிங் த ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனிங். ஐ வில் வாட்ச் இட் டெஃபினெட்லி. இவர் சொன்ன ஒரு விஷயம் நானும் சொல்லான் இருந்தேன். அதாவது இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த டைரக்டர்ஸும் அதில் இருந்த டெக்னீஷியன்ஸும் இன்றைக்கி ஒரு பெரிய லெவலில் தே ஆர் பிளேயிங் அ பார்ட் இன் ஆர் மூவி இண்டஸ்ட்ரி. அதை இவ்வளோ சீரியஸான லெவலில் எடுத்து இதை கிட்டத்தட்ட ஒரு 3-4 மந்த்ஸாக இதுக்கு உண்டான ஒர்க்லாம் பண்ணி ரயன், ராதிகாம், சரத்குமார் சார் எல்லாம் சேர்ந்து இதை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். கட்டாயம் நான் இன்றைக்கி பார்த்ததை வச்சு சொல்கிறேன், கட்டாயம் அட்லீஸ்ட் ஒரு இயருக்கு 2 to 3 வெரி ப்ராமிசிங் டிரெக்டர்ஸ் டைரெக்டாக ஒரு ரெக்கக்னைசபிள் நேமாக எஸ்டாப்ளிஷ் ஆவாங்கன்னு எனக்கு தோணுது. அது ஒரு பெரிய விஷயம். அது ரொம்ப வருஷமாக ஒரு டைமில் ஒரு 10-15 இயர்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணி ரொம்ப பர்சனல் அண்ட் எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணி அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் கிடச்சி வந்த காலம் போய் இப்போ என்ன பண்ண முடியும்னு அவங்களே சர்ச் பண்ணி அதை எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வைக்கிறது சின்ன விஷயம் கிடையாது. பல வேலைகளுக்கு நடுவில் இதையும் ரொம்ப சீரியஸாக சின்சியராக பண்ண ரெடான் அண்ட் அந்த டீமுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி நான் இன்றைக்கி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நான் பார்த்த மூவிஸ், அப்புறம் எனக்கு அந்த தடைன்ற படம் ரொம்ப பிடிச்சிது. டெக்னிக்கலாக அசரீரின்ற படம் அதோடைய பிடிச்சது. எல்லாமே ரொம்ப பர்பஸ்ஃபுல்லாக இருந்தது. எதுவுமே சும்மா ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணுன்ற மாதிரி எதுவும் இல்லை. கண்டிப்பாக அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லெவலில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு இதை மேலும் தொடர்றதுக்கு எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். நாங்கள் எல்லாமே ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் கூட அசோசியேட் பண்ணி தான் இன்றைக்கி இங்கே எங்களால் ஒர்க் பண்ணவே ஆரம்பிக்க முடிஞ்சுது. சாரி. ஸோ இதுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு we are ready to spend time on this and make sure that at least 2-3 directors from short films and இந்த மாதிரி ஃபைன் பண்ணி நம்ம எவ்ரி இயர் we should nurture them நான் நம்புகிறேன். தேங்க்யூ. மோகன் சந்தோஷ் எல்லாம் சொல்லிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷோ பிலாங்ஸ் டு Rayan and to celebrate Jack. She came up with this idea. ஏன்னா இங்கே முதல்ல ஆரியா பேசிட்டு போகும்போது he put it in a very subtle way.
அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து 3 மணி நேரத்தில் கதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குவாலிஃபிகேஷன் வந்து அவங்க டைரக்டரோட ட்ராவல் பண்ணி ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஆனால் அவங்க டேலண்டடாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அந்த படத்தை எடுத்த பிறகு தான் தெரியும். பட் வேறஸ் ஹியர் யூ ஹேவ் தி ப்ராடக்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. இந்த டைரக்டர் என்ன நினைக்கிறாரு, ஹவு இஸ் இட் ட்ரைங் டு பிரிங் அபவுட் த கான்செப்ட் தட் இஸ் காட் இன் மைண்ட் இஸ் வெரி கிளியர்லி சீன் இன் த மூவி. ஸோ இவர் வந்து இதை பண்ண முடியும், சொன்ன கதையை வந்து நிச்சயமாக நல்லா எடுக்க முடியுன்றத இந்த பிளாட்ஃபார்ம், த ரெடான் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பிளாட்ஃபார்ம் ரியலி Balaji Mohan சொன்ன மாதிரி every year I hope this continues and bring out the talents and the youngsters who want to come up in life in the movie industry and give quality films. And once again, congratulations to Rayan and the Redan team for having brought this out and a very successful attempt, I would say. Thank you. Thank you, sir. Standing there, my daughter gave me a handbag. கொஞ்சம் புடிங்க, நான் மேடைக்கு போயிட்டு வரேன்னு. முன்ன நான் தான் மேடைக்கு வந்தேன். Anyway, that's the way films also have changed. And like everybody put இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு படம் பார்த்துட்டு முன்ன படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ப்ரொடியூசர் சொல்லுவாங்க, ஒரு சீன் எடுங்கப்பா, நீ எப்படி எடுக்கிறேன்னு நான் பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. இப்போ அது இல்லாமல் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து காமிச்சாலே யூ ஆர் ஏபிள், நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது இவங்களால இது பண்ண முடியும்னு. பட் இதுக்கு முன்னாடி நிறைய டைரக்டர்ஸ் லைக் இப்போ இங்கே பாக்யராஜ் அவங்க உட்காந்துருக்காங்க, அவங்க எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணி எப்படி டைரக்டராக வந்தாங்கன்னு நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஸோ தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் எரா. லைக் ஐ செட், டைம்ஸ் மாறி போயிருக்கு. இந்த டைம்ஸுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் இருக்கோம். அண்ட் தெர் ஆர் ஸோ மச், இப்போ எவ்வளோ ஓப்பனாக இருக்குது இந்த தொழில் ரீதியாக, அதில் வந்து இதுவும் ஒரு இது. அண்ட் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸை என்கரேஜ் பண்ணுறதுல எங்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஐ விஷ் எவ்ரி ஒன் ஆல் த பெஸ்ட் அண்ட் ஐ விஷ் த வின்னர்ஸ் ஆல்சோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. FF63, the dice please. Thank you. ஒர்க்ஷாப்புக்கு அப்புறம் எங்க மென்டர்ஸ் கிட்ட அதிகமா கேள்வி கேட்டது இவர்தான். The southern languages and from abroad, so I want to say a big thanks. I know all of y'all are not from the film background and you had other like professions. Some of you are IT people, some architect who won. So it's nice to see people give so much commitment to something they really love, and we're so glad from Redan that we could help you in your first steps. So just remember, we're always there for you all. Anything, please don't like feel shy to ask us. We're always there. So I want to thank them. I want to thank all our sponsors, our partners, our panelists, and I really have to thank Balaji. I think he's been one of our pillars and he's been there every step of the way. I want to thank my parents. I want to thank the entire team of Redan. And I just want to say one thing, we're going to come back next year and we're going to keep doing this every year. I think content is king and everybody needs a step to showcase it. And before I shut it down, I'd like Mr. Karthik Subraj to come Please come on stage. At least the winners can take a picture with you. Come on, can we have the winners on stage please for a picture quickly? Thank you for coming so late. We are releasing a film called Aviyal coming Friday, which is again an anthology combination of like 5 short films on the work in channel. But all the best to all the contestants and the winners. Thank you.